பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 120 125 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு நம்மை பாதுகாக்கும் தேவன். இந்த பூமியில் பலவிதமான வேலைகளில் நாம் ஈடுபடும்போது பலவிதமான ஆபத்தான பாதைகளின் வழியாக போகும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. சங்கீதம் 121 3 நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்ம ஆபத்தான வழியாக போனாலும் சரி, எப்படிப்பட்ட வேலைகளை செய்தாலும் சரி, மிக கடினமான நேரங்களிலும் கூட அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விடாத தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 94:18 கூட சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குவதாக. உடைய கால் சறுக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்குவதாக. அப்படியே நாம் சங்கீதம் 91:11 12 வாசிக்கும்போது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். 12 உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு செயலில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய கால்கள் தள்ளாட விடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுகிறார். நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் அப்படியே இருக்கும்போது நம்முடைய கால் தள்ளாடுவதில்லை. நம்ம ஒரு கடினமான வேலையை செய்து கொண்டிருக்கும்போது தான் அது ஒரு வேளை நம்முடைய பலத்திற்கு மிஞ்சி காணப்படும் போது நம்முடைய கால் அப்படியே நடுங்குகிறது, சறுக்குகிறது, அப்படியே நாம் கீழே விழுந்து விடுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம கீழே விழுந்து விடாதபடிக்கு, சறுக்கி விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் கடினமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது அதில் நம்ம கீழே விழுந்து விடுவோம், அடிபட்டு விடும் என்ற பயத்தோடு அந்த வேலைகளை செய்வதற்கு தாமதிக்கிறார்கள், அல்லது செய்ய பயப்பட்டு அதை விட்டு விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய கால் இடராதபடிக்கு நம்மை தேவன் பாதுகாக்கிறார் என்ற உண்மையை நாம் விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசத்தோடு நாம் நம்முடைய வேலைகளை, கர்த்தர் செய்ய சொல்லக்கூடிய வேலைகளை கடினமாக காணப்பட்டாலும் நாம் தைரியமாக அந்த காரியங்களை செய்ய முடியும். அப்படியே நாம் இதே அதிகாரத்தில் 4 படிக்கும்போது எந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று பார்க்கலாம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் எந்த நேரத்திலெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார்? எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஒருவேளை ஒரு சிலர் இப்படி நினைக்கலாம், ஐயோ இன்றைக்கு நாம் வீட்டை விட்டு வெளியிலே வரும்போது நாம் ஜெபிக்காமல் வந்துவிட்டேன், அல்லது வேதத்தை தியானிக்காமல் வந்துவிட்டேன், அதனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னை பாதுகாக்க மாட்டார், இன்னைக்கு என்ன ஆபத்து என்னுடைய வாழ்க்கையில் வருமோ என்று தெரியவில்லை என்று பயந்து என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நல்ல தேவனாக இருக்கிறார். எந்த நேரத்திலையும் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கலாம். ஏனென்றால் விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். நம்ம ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்றக்கூடிய ஒழுங்குகளினாலேயோ வேறு எந்த காரியத்தினாலேயோ நாம் என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவரை நெருங்க முடியாது. விசுவாசத்தினால தான் நாம் ஆண்டவரை கிட்டி சேருகிறோம். விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய பாதுகாப்பை நாம் அனுபவிக்கிறோம். அதனால் எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் உங்கள் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, ஐயோ இப்படி நான் விழப்போகிறேனே, இன்னைக்கு நான் ஜபித்தேனா அல்லது வேதத்தை படித்தேனா, அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களுக்குள்ளாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்காமல் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படியே நாம் 6 கூட படிக்கலாம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று பார்த்தோம். இந்த வசனத்தில் எந்த சூழ்நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம். பகலிலே வெயில் என்று சொல்லும்போது பகலில்
நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், கடினமான சூழ்நிலைகளை நாம் வைத்து கொள்ளலாம். இரவின் நிலவு என்று சொல்லும்போது இரவு நேரத்தில் நாம் சந்திக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகளாக கூட இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட தீமைகள் நமக்கு வந்தாலும், தீங்குகள் நேரிட்டாலும், அந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாகவே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் அவர் வழிநடத்தின போது அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு தீமை வராதபடிக்கு அவர் பாதுகாத்தார். அப்படியே அவர் நம்மையும் பாதுகாப்பார். தொடர்ந்து 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இந்த வசனத்தை அதிகமாக நாம் பயணப்பட்டு போகக்கூடிய நேரங்களில் சொல்லி ஜெபிப்போம் அல்லது நாம் விசுவாசிப்போம். ஒருவேளை வெளியில் நம்ம பயணப்பட்டு போகக்கூடிய நேரத்தில் மாத்திரம் இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்திலெல்லாம் ஏதோ ஒரு செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஒருவேளை படிப்பதற்காக நாம் பயணப்பட்டு போகலாம், படித்து கொண்டு இருக்கிற நேரமாக இருக்கலாம், அல்லது ஆன்லைனில் ஒரு டிரான்சாக்ஷன் செய்யும்போதாக இருக்கலாம். பணத்தை ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் அனுப்பக்கூடிய நேரமாக இருக்கலாம், அல்லது வேலை சம்பந்தமாக மற்றவர்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கும் இங்கும் நாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம். எந்த நேரத்திலனாலும் ஒரு அசைவு இருக்குமானால், நாம் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை அந்த நேரத்தில் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதுதான் உன் போக்கையும் வரத்தையும். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம போகிறோம், ஒருவேளை சரீர பிரகாரமாக நம்ம போகாமல் இருக்கலாம். ஏன்னா ஃபோன் காலில் நம்ம பேசும்போது அல்லது நம்ம ஆன்லைனில் தொடர்புகளை ஏற்படுத்தும் போது, வேலையிலேயோ அல்லது உறவுகள் சார்ந்த காரியமோ, எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 125 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மை எவ்வளவு பலமாக பாதுகாக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவருக்குள்ளாக எவ்வளவு பாதுகாப்பாக நாம் இருக்கிறோம் என்பது தெரியும். 1ஆம் வசனம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அப்போ கர்த்தரை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களாமா? அவர்கள் அசையாமல் உறுதியாக இருக்கிறார்கள். உறுதியாக இருக்கக்கூடிய சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள். சீயோன் பர்வதத்தை மலைகள் எப்படி சூழ்ந்து இருக்கிறதோ அது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. அதே மாதிரி நம்மை சுற்றிலும் ஒரு மலையாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய பிரசன்னத்தை கொண்டு நம்மை பாதுகாக்கிறார். இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், என்ன நடக்க போகிறது என்பதே எனக்கு தெரியவில்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமா, அல்லது நான் பலவீனப்பட்டு போவேனா, அப்படியாக கூட நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அசையாமல் உறுதியாக இருக்கக்கூடிய சியோன் பர்வதத்தை போல் நாம் காணப்படுவோம். ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் நம்மை சுற்றிலும் பாதுகாப்பாக காணப்படுகிறது. அதனால் 125ஆம் சங்கீதம் 1 வசனம் 2ஆம் வசனத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மை எவ்வளவு பாதுகாக்கிறார், எவ்வளவாக நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம். அப்படியே தேவ பிரசன்னம் நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் அவரை நாம் விசுவாசித்து கொண்டே இருக்கும்போது அவருடைய பாதுகாப்பை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கலாம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவர் எங்களை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர் என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீரப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நாங்கள் பயப்படுகிறோமோ அந்த சூழலிலெல்லாம் ஆண்டவர் எங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார்,
பாதுகாக்கக்கூடிய மதிலாக இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஓட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.